ஆசிரியருடைய சம்பளம் கொடுக்கறது ஒரு பக்கம், சில ஆசிரியர்களுக்கு மன்னிக்கவனும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சில ஆசிரியர்களுக்கு நியமனம் வழங்குவது சம்பந்தமாக இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தருடைய பிரச்சனையும் மிகவும் ஒரு பெரும் பிரச்சனையாக இப்போ மாறிக்கொண்டிருக்கு. நான் நினைக்கின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் எனக்கு பல இடங்களிலே இருந்து முறைப்பாடுகள் பெற்றோர்கள் சார்பில் வருகின்றது. அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய ஆசிரியர் கடமையிலே ஈடுபடாத காரணத்தினால் தங்களுடைய குழந்தைகள் கடந்த வாரம் பாடசாலைக்கு சென்று எந்தொரு கற்பித்தல் செயற்பாட்டிலையும் ஈடுபடாமல், கல்வி சம்பந்தமான எந்த செயற்பாட்டிலும் ஈடுபடாமல் விளையாடுறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது போல் இருக்கின்றது என்று சொல்கிறார். அதுக்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களிடம் வினவிய பொழுது அவர்கள் சொன்ன பதில், அரசாங்கம் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரைக்கும் தாங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவோம். மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாமல் நாங்கள் அரசாங்கத்திடம் கொழும்பிலே சென்று சில ஆர்ப்பாட்டங்களை செய்து அவர்கள் கவனிப்பிலே ஈடுபட்டார்கள். ஆனால் அரசாங்கம் அதுக்கான கவனத்தை செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவில்லை. இந்த வகையிலே அரசாங்கம் இந்த ஆசிரியர்களுக்கான அபிவிருத்தி உத்தியோகஸ்தருக்கான ஒரு தீர்வினை இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவாவது வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்திலே